எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு தாங்க செய்கிறோம். நெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க. பாருங்கள், நெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, அந்த ஸ்பைசி ஐட்டமெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஸ்பைசி ஐட்டம்லாம் நல்லா இதாகிடுச்சுங்க. நம்ம பெரிய வெங்காயம் ஒன்றுங்க நல்லா பொடிச்சா நீங்கள வாட்டில் இப்படி போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா 2ங்க. கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் போட்டுட்டேன். பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் நல்லா வணங்கிட்டுங்க. இந்த வெங்காயம் நல்லா முருகிலார அளவுக்கு வணங்கிட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு எப்போ ஒரே மாதிரி செய்கிறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வணங்கிட்டுங்க. நம்ம தக்காளி போடுறது காமிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகி போச்சு. நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கிட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தையே தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சுங்க. இந்த இடத்துல நான் சோயாபீன்ஸ் பெருசு ஒரு 10 இருந்துச்சுங்க நம்ம வீட்டில். அதை எடுத்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், அப்புறம் இந்த இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கல்லுப்பு போட்டாச்சுங்க. பிரியாணி தூள் தாங்க நான் போடுறேன். கொஞ்சோண்டு கரம் மசாலாங்க. மசாலா அந்தளவுக்கு சரியாக இருக்குங்க. புதினாங்க அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி வச்சு போட்டு நான் தண்ணி ஊற்றி கொதிக்கல காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட சோயாபீன்ஸ் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ என்னென்னா, இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தாங்க அந்த ரைஸ் நான் இப்போ பண்ண போகிறேன். பாருங்கள், இதில் 1.5 டம்ளர் எடுத்துருக்குங்க. 1.5 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி தாங்க வைக்கிறேன். நீங்கள் எந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி வச்சா 2 டம்ளர் வைக்க சரியாக இருக்கும். நான் அதுதாங்க வைக்க போகிறேன். இப்போ அந்த தண்ணி அளவு எடுத்து வச்சுருக்குறேங்க. பாருங்கள், இதில் ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சுட்டு வரையில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு கிடச்சி நம்ம பிரியாணி அரிசி போட்டாச்சு. சீரக சம்பா அரிசியை தாங்க நான் இன்றைக்கி கேட்க போகிறோம். ஒரு சிம்பிளான பிரியாணிங்க குழந்தைகளுக்கு. பாருங்கள், புதினா போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு நெய் மேலே ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு நெய் 2 போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. விசிட்டு கிடச்சில் உங்களுக்கு சாப்பாடு எப்படின்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், சீரக சம்பாவில் அரிசி சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை நீ செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. டெய்லி நம்ம ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து சூப்பராக சாப்பிட்டும் போவாங்க. மத்தியானம் சாப்பிட்டுக்குவாங்க. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்ங்க.